இந்த எழுச்சிமிக்க கூட்டத்திலே உரையாற்றுவதற்காக இன்னும் சில நிமிடங்களிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய எழுச்சிமிக்க தலைவர் இன்றைக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சொல்லின் செல்வர் திரு கே.எஸ். அழகிரி அவர்களோடு நம்முடைய இதயங்களில் நிறைந்திருக்கின்ற தலைவர், நம்முடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கின்ற தலைவர்கள், நம்முடைய ஊனிலும் உயிரிலும் உதரத்திலும் கலந்திருக்கின்ற தலைவர், இந்தியாவுடைய மனசாட்சியாக இருக்கின்ற தலைவர், எளியவர்களுடைய பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற தலைவர், கொடுங்கோல் ஆட்சியினுடைய கோரப்பிடியிலிருந்து பாரதத்தை விடுவிக்க இருக்கின்ற தலைவர், நம் ஒவ்வொருவருடைய இருண்டு கிடக்கின்ற எதிர்காலத்தை ஒளிவிளக்காக சுடர்கின்ற தலைவர், 4 தலைமுறை பாராளுமன்ற ஜனநாயகத்துடைய நாயகன் திரு ராகுல் காந்தி அவர்கள், இந்தியாவுடைய இதயம் திரு ராகுல் காந்தி அவர்கள், தமிழ் மக்களுடைய மனசாட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள், எளிய இந்தியர்களின் இதய கீதம் திரு ராகுல் காந்தி அவர்கள், சாமானிய மக்களின் சங்கநாதம் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே உங்கள் மத்தியிலே தோன்றி இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலகர்த்தர்கள் முன்னிலையிலே சங்கநாதம் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் சில வினாடிகளிலே உங்கள் முன்னே தோன்றி உங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்தை நோக்கி அன்பு தலைவர் ராகுல் காந்தி, அன்பு தலைவர் ராகுல் காந்தி, நாளைய பிரதமர் ராகுல் காந்தி, வருங்கால பாரதத்தின் ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, இந்தியாவின் எதிர்காலம் ராகுல் காந்தி, இந்தியாவின் எதிர்காலம் ராகுல் காந்தி, ராகுல் காந்தி, பாரதத்தின் ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, சாமானிய இந்தியர்களின் சங்கநாதம் ராஜீவ் காந்தி, சாமானிய இந்தியர்களின் சங்கநாதம் ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, அன்பு தலைவர் ராகுல் காந்தி, அன்பு தலைவர் ராகுல் காந்தி, அன்பு தலைவர் ராகுல் காந்தி, நாளைய பிரதமர் ராகுல் காந்தி, நாளைய பிரதமர் ராகுல் காந்தி, எதிர்காலம் ராகுல் காந்தி, வருங்கால ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, இந்தியாவின் எதிர்காலம் ராகுல் காந்தி, அன்பு தலைவர் ராகுல் காந்தி, வருங்காலத்தின் ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, பாரதத்தின் வருங்கால ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, சாமானிய இந்தியர்களின் சங்கநாதம் ராகுல் காந்தி, தொழிலாளர்களின் காவலன் ராகுல் காந்தி, இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி, இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி, வருங்கால பாரதத்தின் ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, நேருவின் பேரன் ராகுல் காந்தி, நேருவின் பேரன் ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தியின் புதல்வன் ராகுல் காந்தி, அன்னை சோனியா காந்தியின் புதல்வர் ராகுல் காந்தி, அன்பு தலைவர் 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 ராகுல் காந்தி, எளிய இந்தியர்களின் இதய கீதம் ராகுல் காந்தி, சாமானிய இந்தியர்களின் சங்கநாதம் ராகுல் காந்தி, வருங்கால ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, வருங்கால பாரதத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி, எளிய இந்தியர்களின் மனசாட்சி ராகுல் காந்தி, சாமானிய மக்களின் சங்கநாதம் ராஜீவ் காந்தி, எளிய இந்தியர்களின் மனசாட்சி ராகுல் காந்தி, உங்கள் தலைவர் ராகுல் காந்தி, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி, நம் அனைவரின் தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவின் தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவின் மனசாட்சி ராகுல் காந்தி, சாமானியர்களின் சங்கநாதம் ராகுல் காந்தி, இந்தியாவின் ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, இந்தியாவின் ஒளிவிளக்கு ராகுல் காந்தி, தமிழ் மண்ணின் சங்கநாதம் ராஜீவ் காந்தி, எதிர்கால பாரதத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி, இளைஞர்களின் இந்திய நீதம் ராகுல் காந்தி, சாமானிய மக்களின் சங்கநாதம் ராஜீவ் காந்தி. ஹலோ, வருக 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 தலைவா வணக்கம், வருக 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 தலைவா வணக்கம், உங்கள் வருகை கண்டு தொண்டரெல்லாம் இணக்கம், சோனியா காந்தி திருமகனே வருக, சோனியா காந்தி திருமகனே வருக, எங்கள் அன்பு தலைவர், எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி வருக, எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி வருக, வருக 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 தலைவா வணக்கம், உங்கள் வருகை கண்டு தாராபுரம் இணக்கம், தேசியத்தின் திருவிளக்கே வருக, எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி வருக.
விவசாயி தோழர் நீங்கள் வருக, விவசாயி காவலனே வருக, எங்கள் இந்தியாவின் திருவிளக்கே வருக, எங்கள் இந்தியாவின் திருவிளக்கே வருக. வருக 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 தலைவா வணக்கம், உங்கள் வருகை கண்டு தொண்டரெல்லாம் இணக்கம். தாராபுரம் வந்தவரே வருக, எங்கள் இந்தியாவின் உயிர் மூச்சே வருக. கை சின்னத்தின் நாயகனே வருக, கை சின்னத்தின் நாயகனே வருக, எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி வருக. சோனியா காந்தி திருமகனே வருக, சோனியா காந்தி திருமகனே வருக, எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி வருக. காங்கிரசின் உயிர் மூச்சே வருக, காங்கிரசின் உயிர் மூச்சே வருக, எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி வருக. கை சின்னத்தின் காவலனே வருக, எங்கள் கொங்கு நாட்டு சீமைக்கு நீங்கள் வருக, எங்கள் கொங்கு நாட்டு சீமைக்கு நீங்கள் வருக. வருக 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 தலைவா வணக்கம், உங்கள் வருகை கண்டு தொண்டரெல்லாம் இணக்கம், உங்கள் வருகை கண்டு தொண்டரெல்லாம் இணக்கம். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு ராகுலின் கொங்கு வணக்கம் என்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் அழகிரி அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அத்துணை பேரின் சார்பாக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகின்றேன். நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்முடைய அத்துணை பேரின் சார்பாக நம்முடைய தாராபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் சகோதரர் காளிமுத்து அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவிப்பார்கள். நம் மரியாதைக்குரிய தாராபுரம் தொகுதியுடைய எழுச்சிமிக்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்தியாவுடைய எழுச்சிமிக்க தலைவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாளர், மரியாதைக்குரிய கன்னடத்து மண்ணினுடைய மைந்தன் திரு தினேஷ் குண்டுராவ் அவர்களுக்கு எழுச்சிமிக்க திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய ஆற்றமிகு தலைவர் திரு கே தென்னரசு அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை தனித்துவத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நலவன்மிக்க நாடாளுமன்றவாதி சொல்லின் செல்வர் திரு கே எஸ் அழகிரி அவர்களுக்கு நகர காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு கே செந்தில்குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த சிறப்புமிக்க ராகுலின் கொங்கு வணக்கம் என்கின்ற இந்த எழுச்சிமிக்க பொதுக்கூட்டத்தினுடைய வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக ஆற்றல்மிகு திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் அரசியலில் வழிகாட்டியாக இன்று ஒளிகாட்டிய வழக்கறிஞர் தென்னரசு அவர்கள் வரவேற்புரையாற்றி இந்த கூட்டத்தை துவக்கி வைக்க அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்தியாவுடைய எதிர்காலம், இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே இந்த கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற
மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர்களே, காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர்களே, காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி தலைவர்களே, மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளே, வட்டார நகர காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கிராம காங்கிரஸ் கமிட்டி, பேரூர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, இங்கே அலைகடல் போல் திரண்டிருக்கின்ற தாராபுரம் மற்றும் உடுமலைப்பேட்டை சட்டமன்றம் தொகுதியினுடைய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய போர் வீரர்களே, பொதுமக்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொங்கு மண்டலம் என்பது முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற பகுதி. திருப்பூர் என்கின்ற, கோயம்புத்தூர் என்கின்ற ஒரு சில ஊரை தவிர மீதி அத்துணை பகுதியும் விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற பகுதி. இந்த பகுதியுடைய வடமேற்கு மூலையிலே கீழ்பவானி என்கின்ற பவானி சாகர் அணைப்பாசனத்தை ஆதாரமாக கொண்ட விவசாயிகள். இந்த பகுதியிலே 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாயத்தை இந்த பகுதிக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். 1 லட்சம் ஏக்கருக்கு பக்கமாக விவசாயத்தை கொடுத்து கொண்டிருப்பது அமராவதி அணை. இந்த பவானி சாகரும் அமராவதியும் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டங்களும் பெருமகனார் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கொண்டு வந்த திட்டங்கள். பெருந்தலைவரும் நேரு பெருமகனாரும் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்றைக்கு கொங்கு மண்டலத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே உணவளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். காங்கிரஸ் கட்சி மக்களுடைய எதிர்காலத்தை சிந்தித்தது, 100 ஆண்டு காலத்தை சிந்தித்தது. ஆகவே இந்த திட்டங்களை கொண்டு வந்தது. அருமை பெரியோர்களே, தாராபுரம் என்பது ஒரு புண்ணிய பூமி. தாராபுரத்தினுடைய இயற்பெயர் விராடபுரம். இது மகாபாரதத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடம். பாண்டவர்கள் 12 ஆண்டு காலம் வனவாசத்தை முடித்துவிட்டு ஓராண்டு காலம் தலைமறைவாக இருந்த பொழுது இந்த பகுதியில் இருந்ததாக வரலாறு. இங்கே இருந்து சென்றுதான் குருஷேத்திரத்தில் யுத்தம் நடந்தது. தர்மம் வென்றது. கௌரவர்கள் தோற்கடிக்கப்பட்டு பாண்டவர்கள் வென்றார்கள். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 64 இதே தாராபுரம் மண்ணிற்கு வந்தார்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக. 2 ஆண்டு காலத்திலே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்தார்கள். இந்த புண்ணிய பூமியிலே பாண்டவர்கள் இங்கே இருந்து குருஷேத்திரத்துக்கு புறப்பட்டார்களோ இந்த மண்ணிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கால் வைத்திருக்கின்றார். 2021 கால் வைத்திருக்கின்றார். 24 இந்தியாவுடைய குருஷேத்திரமாக டெல்லியிலே இந்த கௌரவர்களை வீழ்த்தி தர்மத்தை நிலைநிறுத்தி காங்கிரஸ் ஆட்சியை உங்களது தலைமையிலே நாடு எதிர்கொள்ளும். அதற்கு இந்த தாராபுரம் புண்ணிய பூமி உங்களுக்கு அத்தனை சக்திகளையும் கொடுக்கட்டும். உங்களது வருகை இந்தியாவிற்கு ஒரு விடியாலத்தை கொடுக்கட்டும் என்று கோரி உங்கள் அத்தனை பேரின் சார்பாக அருமை தலைவனை, நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற என் அன்பு தலைவனை வருக வருக என வரவேற்று அந்த தலைவனின் தளபதியாய் இருக்கின்ற இத்தனை பேரையும், இந்த தலைவனுக்கு துணை நிற்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வணங்கி வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். 1967 ஆண்டு தமிழகத்திலே காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு இழந்தது. அதே 1967 ஆண்டு தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலேயும் வெற்றி வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த சரித்திரத்தை 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே மாற்றி எழுதி காட்டி 50 ஆண்டு காலம் தாராபுரத்திலே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை என்கின்ற இல்லையை இருக்கிறார் என்கின்ற உண்மையாக மாற்றி காட்டிய தாராபுரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஏழை எளியவர்களுடைய இதய சுத்தியோடு உரையாடி கொண்டிருக்கின்ற எளிய மனிதர், பண்பாளர் திரு VS காளிமுத்து அவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய துவக்க உரையை ஆற்றுவார்கள். பேரன்புக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நமது வாழ்நாளிலேயே மிகப்பெரிய லட்சியமாக நினைத்து கொண்டிருந்த நம்ம தாராபுரம் மண்ணிற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தந்து நம் தமிழகத்திலேயே இல்லாத அளவிற்கு நம் தாராபுரத்தில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட தலைவர் தென்னரசு அவர்களுக்கும், இந்த விழாவுக்கு சிறப்புரை நிகழ்த்துவதற்காக தலைமை பொறுப்பேற்றிருக்கும்
மாண்புமிகு தலைவர் அழகிரி ஐயா அவர்களுக்கும் எனது அரசன் ஆசானாகிய விளங்கி என்னை எங்கேயோ ஒரு மூலையிலே ஒரு பஞ்சாயத்தில் சுற்றி கொண்டிருந்த என்னை இந்த தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினராக அறிமுகப்படுத்தி எனக்கு சீட்டும் கொடுத்து பண உதவியும் செய்து என்னை இந்த நிலையில் மேடையிலே அமர வைத்து கொண்டிருக்கும் தன்மான தலைவர் EVKS தலைவர் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து நாங்கள் மாவட்ட தலைவர் நமதுக்கு வேண்டுமென்று கேட்கின்ற போது என்னை நீ எம்எல்ஏவாக இருக்கின்ற எல்லா எம்எல்ஏவும் மாவட்ட தலைவராக இருக்கின்றார்கள், நீ இருந்து கொள் என்று எனக்கு சொல்லியும், ஆனால் என்னை வெற்றி பெறச் செய்து என்னை ஒரு மனிதனாக்கிய என்கிற அன்பு தலைவர் தென்னரசு அவர்களுக்கு தான் மாவட்ட தலைவர் வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக எங்களுக்கு அந்த மாவட்ட தலைவர் வழங்கிய திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு பொறுப்பாளராக இருந்து கொண்டு இங்கே நம்மையெல்லாம் மகிழ்விக்கு வந்திருக்கும் தினேஷ் குன்றாவ் ஐயா அவர்களுக்கும் நமது சிறு வயதிலிருந்தே மிகவும் பழக்கத்துடனும் அன்பாகவும் பழகிக்கொண்டு தற்போது எம்பியாக இருக்கின்ற செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் நம்மையெல்லாம் நான் டெல்லியிலும் சரி சென்னையிலும் சரி நமது ஐயா ராகுல் காந்தி அவர்களிடம் சந்தித்து உரையாற்றியும் போட்டோ எடுத்த போதுகளாம் இல்லாத மகிழ்ச்சியை இன்று நமது தாராபுரம் மண்ணிற்கு வந்து நம்மையெல்லாம் பெருமைப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்து கொண்டிருந்த என் வாழ்நாளிலே மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை உருவாக்கி தந்த நமது அழகிரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து என்று என்னை அதிகமாக அலைய விடாமல் நானே பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்லி என்னை அமர வைத்து இந்த மாபெரும் கூட்டத்தை கூட்டி காட்டிய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளின் மாபெரும் போராட்டத்திற்கு முதலாக வித்திட்டவர் நம்ம ராகுல் காந்தி அவர்கள். டெல்லியிலேயே முதலில் டிராக்டர் ஊர்வலத்தை ஆரம்பித்து இப்போது பஞ்சாபிலே மாபெரும் டெல்லி பிரச்சாரத்திற்கு உறுதுணையாகவும் பேர் இயக்கமாகவும் உருவாக்கியது நம்ம காங்கிரஸ் கட்சி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நமது இளந்தலைவர் அவர்கள் இது மட்டுமல்ல, எங்கே அநீதி நடந்தாலும் இளந்தலைவர் அவர்களும் பிரியங்கா அவர்களும் எங்கு சென்றாலும் தைரியத்தோடு சென்று நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வையும் தைரியத்தையும் ஊட்டுகின்ற வகையிலே மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட தலைவர்கள் நமது முதலாக அகில இந்தியா தலைவர்கள் யாருமே நமது தாராபுரம் தொகுதிக்கு வந்ததில்லை. முதலாக நமது தாராபுரம் தொகுதி மண்ணிலே வந்து மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய ராகுல் காந்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்துடைய சட்டப்பேரவை வரலாற்றில் மிக நீண்ட கால சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர். தமிழகத்தில் எவராட்சி நடந்தால் என்ற எனது பகுதியில் எனதாட்சி தான் என்று சொல்லி நீண்ட நெடுகாலமாக செட்டிநாட்டு பகுதியிலே தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டு வருகின்ற தமிழ்நாடு காங்கிரஸினுடைய சட்டமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய ஐயா திரு KR ராமசாமி அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவரும் நம்முடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு அழகிரி அவர்களே, இந்த மாபெரும் கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம் இதயங்களெல்லாம் நிறைந்த வருங்கால நம்பிக்கை நட்சத்திரமாக தோன்றியிருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு தலைவர் திரு மாண்புமிகு ராகுல்ஜி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வையாளர் திரு குண்டுராவ் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு காளிமுத்து அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர்
தமிழகத்தின்பால் எந்த அளவிற்கு ஈடுபாடு உடையவர்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும், இந்த ஆட்சியினுடைய மாற்றம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். என்னவென்றால், தமிழக மக்கள் உங்களை முழுமையாக நம்புகிறார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் பிரதமராக ஆக வேண்டும் என்பதற்காக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாக்களித்தார்கள். அவர்கள் உங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு என்ன செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மத்திய அரசை பொறுத்த மட்டில் விவசாயிகளுக்கு விரோதமான 3 சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகளெல்லாம் மிக துன்பத்திலே ஆழ்த்தி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் மீண்டும் அன்பு தலைவர் ராகுல்ஜி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக அவர்கள் பதவியேற்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் தமிழக மக்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மாநில அரசை பொறுத்தமட்டில் உங்களுக்கு நன்றாக தெரியும், மாநில அரசு மத்திய அரசுக்கு அடிமையாக செயல்படுகிறது. அதற்கு காரணம் இருக்கிறது. அவர்கள் பல குற்றங்களை செய்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் காவல்துறைக்கு பயந்துதான் நடக்க வேண்டும். அதுபோல மாநில அரசை பொறுத்த மட்டில் மத்திய அரசு என்ன செய்கிறார்களோ சொல்லுகிறார்களோ அதைத்தான் செய்யும். விவசாயிகள் பிரச்சனையிலே ஒரு வார்த்தை முதலமைச்சரால் சொல்ல முடியவில்லை. இந்த சட்டத்தை தடுப்பதற்கு அவருக்கு வழி தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை தடுப்பதற்கு இவருக்கு திராணி கிடையாது. இது போன்ற அரசை தூக்கி வீசிவிட்டு ஒரு நல்ல அரசை தமிழகத்திலே அமைப்பதற்காகத்தான் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் தமிழகத்திலே தொடர்ந்து சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருக்கிறது. அதை பலப்படுத்த இந்த பகுதியினுடைய மக்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கடந்த 2 ஆண்டு காலமாக நிதானமாக அதே நேரம் ஆற்றலோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தனது தனித்துவமான குரலால் தமிழகத்தினுடைய இந்தியாவினுடைய பிரச்சனைகளை எதிரொலித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் சொல்லின் செல்வர் திரு KS அழகிரி அவர்களை விழாவின் தலைமை உரையாற்ற அழைக்கின்றோம். இந்த மாபெரும் கூட்டத்தில் உரையாற்ற வந்திருக்கிற அன்னை இந்திரா காந்தியினுடைய பேரனும் அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தியினுடைய குமாரனும் இந்திய திருநாட்டின் புரட்சிகரமான தலைவருமாகிய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற குண்டுராவ் அவர்களே, சஞ்சய் தத் அவர்களே, ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, திருநாவுக்கரசர் அவர்களே, இளங்கோவன் அவர்களே, KR ராமசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து அவர்களே, மாவட்ட தலைவர் தென்னரசு அவர்களே, தங்கம்மாள் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் அவர்களே, அருமை நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, அருமை தம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களே,
செயல் தலைவர்கள் மயூரா ஜெயக்குமார் அவர்களே, விஷ்ணு பிரசாத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தோழர்கள் ஏராளமாக இருந்தும் அனைவருடைய பெயரையும் நான் விழித்ததாக நீங்கள் கருத வேண்டும். தோழர்களே, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சிகரமான நாளாக இதை நான் கருதுகிறேன். காரணம், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 3 தினங்களாக கொங்கு மண்டலத்திலே சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். தேர்தல் பரப்புரை செய்து வருகிறார். நம்முடைய மதசார்பற்ற கூட்டணியினுடைய வெற்றிக்காக அவர் இங்கே அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழகத்தில் கோலோச்சி கொண்டிருக்கிற ஒரு கூட்டணியாகும். அந்த கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இந்த கூட்டணிக்கு ஒரு சிறப்பு உண்டு. பாரதிய ஜனதா கேட்கிறது, இந்த கூட்டணி ஒத்த கருத்துடைய கூட்டணியா என்று கேட்கிறது. நான் அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஒரே அரசியல் கட்சி அல்ல, கூட்டணி தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. பொது உடைமை கட்சிகளுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் அந்த கருத்துகள் எல்லாம் எதிரும் புதிருமானது அல்ல. மாறாக மத சார்பின்மை என்கின்ற ஒற்றை கோட்டிலே நாங்களெல்லாம் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாபெரும் கூட்டணியை தமிழகத்திலே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இது கொள்கை ரீதியான கூட்டணியே ஒழிய இது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. இதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, காங்கிரஸ் கட்சி மத நம்பிக்கைக்கு எதிரான கட்சி அல்ல, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான கட்சி அல்ல. ஜவஹர்லால் நேருவை போன்ற ஒரு சிலர் மத நம்பிக்கையற்றவர்களாக, கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் மத நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் உடைய ஒரு மாபெரும் தலைவராக இருந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு என்னவென்றால், கடவுள் நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் நமக்கு இருந்தால் கூட நாம் என்ன கருதுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய மதம், நம்முடைய கடவுள் பிறரை இம்சிக்கிறவர்களாக, பிறரை வசைபாடுகிறவர்களாக, பிறரை ஒதுக்கி வைக்கிறவர்களாக, பிறரோடு விரோதம் கொள்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் காந்தியத்தினுடைய கொள்கை. எனவேதான் மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்நாளில் மாபெரும் தலைவராக விளங்கினார். கடவுளும் மதமும் கூட யார் கையில் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். ஸ்ரீராமன் மகாத்மா காந்தியினுடைய கையில் இருக்கிற பொழுது ராமபிரான் நல்ல கடவுளாக இருந்தார். இந்திய மக்களை ஒன்றுபடுத்தினார், இந்திய மக்களை ஒன்று திரட்டினார். அதே ராமபிரான் வாஜ்பாய் கைக்கும் அத்வானி கைக்கும் போன பொழுது இந்தியா பிளவுபட்டது, இந்தியாவில் ரத்த ஆறு ஓடியது, மக்கள் பிளவுபட்டு நின்றார்கள். மொழியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் அவர்கள் பிரிந்து கிடந்தார்கள். இன்றைக்கு இளம் தலைவர் ராகுல் காந்தி வந்திருக்கிறார். இந்தியாவினுடைய நம்பிக்கைக்குரியவராக அவர் விளங்குகிறார். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உறுதியாக அவர் இருக்கிறார். இந்திய மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார். மகாத்மா காந்தி 70 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டில் எந்த ஒற்றுமையை விளைவித்தாரோ அந்த ஒற்றுமையை விளைவிப்பதற்காக இன்றைக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறார். அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய மகத்தான சிறப்பு என்பதனை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, பாரதிய ஜனதா எப்படி நம்முடைய நாட்டை பிளவுபடுத்துகிறது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். மோடியினுடைய கலாச்சார அமைச்சகம் ஒரு குழுவை நியமித்திருக்கிறார்கள். 12,000 ஆண்டுகால இந்தியாவினுடைய வரலாற்றை எழுதுவதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலே யார் யார் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்பதை விட யார் யார் உறுப்பினர்களாக இல்லை என்பதுதான் முக்கியத்துவம்.
வடகிழக்கு மாநிலங்களை சார்ந்த யாரும் அந்த குழுவில் இல்லை. தென்னிந்தியாவை சார்ந்த யாரும் அந்த குழுவில் இல்லை. வடகிழக்கு மாநிலங்களும் தென்னிந்தியாவும் இல்லாமல் இந்தியாவினுடைய 12,000 கால வரலாற்றை எழுதிவிட முடியுமா? சோழர்களை பற்றி யார் எழுதுவது? பல்லவர்களை பற்றி யார் எழுதுவது? கல்லணையை பற்றி யார் எழுதுவது? பெரிய கோயிலை பற்றி யார் எழுதுவது? கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி யார் எழுதுவது? வீராணம் ஏரியை பற்றி யார் எழுதுவது? நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? நான் மோடியை பார்த்து கேட்கிறேன், ஒரே நாடு என்று சொல்கிறீர்களே, அந்த ஒரு நாடு என்பது தென்னிந்தியா இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்கள் இல்லாமல் இருப்பதுதான் ஒரு நாடா? நிச்சயமாக இல்லை. எனவேதான் தோழர்களே நாம் சொல்லுகிறோம், மோடி அரசை நாம் தூக்கி எறிய வேண்டும். அதற்கான காரணங்களை நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லுவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு இருண்ட காலம் இது. ஒரு இருண்ட ஆட்சி நடக்கிறது. சுயமரியாதை என்பதே என்னவென்று தெரியாத ஒரு ஆட்சி நடக்கிறது. தமிழர்களுக்கான வீரம், தமிழர்களுக்கான உரிமை, தமிழர்களுக்கான மானம், இவைகளை எல்லாம் மறந்த ஒரு ஆட்சி நடக்கிறது. மோடி என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்காக ஒரு ஆட்சி நடக்கிறது. எனவேதான் நாம் சொல்லுகிறோம், இந்த எடப்பாடி அரசை நாம் தூக்கி எறிய வேண்டும். இன்றைக்கு எடப்பாடி அரசாங்கத்தின் மீது 2500 கோடி ரூபாய்க்கான ஊழல் புகார் இருக்கிறது. சென்னையினுடைய உயர் நீதிமன்றம் அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மீது விசாரணை நடத்த சொல்லி இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றம். உடனடியாக எடப்பாடி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு தடையாணையை பெற்றார். 2 ஆண்டு காலமாக அந்த தடையாணை இருக்கிறது. சிபிஐ அந்த தடையாணையை உடைப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் சிபிஐ மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மோடியினுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி இருக்கிறார். எனவே எடப்பாடி இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். எனவேதான் நாம் சொல்லுகிறோம், இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும், இவர்களை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும். அதற்கு ஒரே நோக்கம், தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிறார். நம்முடைய தேர்தல் பரப்புரையை செய்கிறார். காங்கிரஸ் கட்சி தமிழர்களுடைய மானம், தன்மானம் இவைகளை காப்பதற்காக, அதற்காக போராடுவதற்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது. அதனுடைய ஈடு இணையற்ற தலைவராக ராகுல் காந்தி விளங்குகிறார். எனவே தோழர்களே, திக்கெட்டும் சென்று பரப்புரையாற்றுங்கள். தலைவர் ராகுல் காந்தியினுடைய உண்மையை எடுத்து சொல்லுங்கள், அவருடைய கொள்கைகளை பரப்புங்கள். அதன் மூலமாக தமிழகத்திலே காங்கிரஸ் எழுச்சி பெறும் என்று சொல்லி அருமை நண்பர்கள் தென்னரசு அவர்களும் அருமை நண்பர் காளிமுத்து அவர்களும் அவர்களுடைய நண்பர்களும் இணைந்து அற்புதமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது எளிதான காரியம் அல்ல. 50 ஆண்டு காலமாக நாம் அதிகாரத்தில் இல்லாத ஒரு அரசியல் கட்சி. நம்மிடம் எந்த விதமான பலமும் கிடையாது, பணபலம் கிடையாது, படைபலம் கிடையாது. ஆனால் ஒரு கொள்கை பலம் இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி வருகிறார் என்கின்ற உணர்வு இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நம்முடைய தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குரலற்றவர்களின் குரல், திக்கற்றவர்களுடைய திசை, இருண்டு கிழக்கின்ற இந்தியாவின் ஒளிச்சுடர், எளிய இந்தியர்களின் இதய கீதம், சாமானிய இந்தியர்களின் சங்கநாதம், நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் உதிரத்திலும் கலந்திருக்கின்ற அன்பு தலைவன் அன்னை சோனியாவின் செல்லப்பிள்ளை, ஆனால் தமிழ் அன்னையின் தத்துப்பிள்ளை அன்பு தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். உங்கள் எங்கள் அனைவருடைய மகத்தான தலைவன், அதே நேரம் நம் அனைவருடைய மாபெரும் தோழன் திரு ராகுல் காந்தி அவர்களை இந்த கூட்டத்தினுடைய சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அதை இந்தியாவுடைய மனசாட்சியை தாரை மக்களுடைய இதயங்களில் எதிரொலிக்க திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை அழைக்கின்றோம். We will humble request the ceremonial speech our beloved leader Sri Rahul Gandhi. Thank you for over the last 2 days. என் அன்பிற்குரிய நண்பர்களே, கடந்த 2 நாட்களாக
இந்த கொங்கு மண்ணிலே நீங்கள் தந்த உணர்ச்சி பூர்வமான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you also to the leadership of the Congress party and every single worker of the Congress party who has made my program such a success. என்னுடைய வருகையை மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கும் இந்த வெற்றியினை சாத்தியமாக்கி கொடுத்த தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Dinesh Gundu Rao ji, K.S. Alagiri ji, Ramaswamy ji, Dr. Chella Kumar ji, Thangabalu ji, Ilangovan ji, Tiruna Vukarasu जी, मानिक टैगोर जी, मोहन कुमार मंगलम जी, डॉक्टर जयकुमार जी, डॉक्टर विष्णु प्रसाद जी, मयूरा जयकुमार जी, कलेमुत्तु जी, तेनरासु जी, leaders on the dais, party workers, friends from the media, I'd like to welcome all of you here today. I am delighted to be in the historic town of Dharapuram, the erstwhile capital of Kongu Nadu. கொங்கு நாட்டினுடைய வரலாற்று புகழ்மிக்க நகரமாகிய தாராபுரத்திற்கு வருகை தருவதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். The town has been the historic seat of great empires like the Cheras, like the Kongu Cholas, and their legacy lives on even today. வரலாற்று புகழ்மிக்க பல சாம்ராஜ்யங்களை கண்ட மண் இந்த மண். சேர மன்னர்களையும் கொங்கு நாட்டு சோழ மன்னர்களையும் அவர்கள் ஆண்ட சரித்திரத்தையும் நிறைவாக பெற்ற வரலாற்று புகழ்மிக்க இந்த மண்ணிலே நிற்பதிலே நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். So Tirupur needs no introduction. You are the export hub of knitwear for India and a town that invites admiration from people across India for its entrepreneurial spirit. திருப்பூரை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய தேவையில்லை. இந்திய நாட்டினுடைய ஏற்றுமதியினுடைய தலைநகராக இருந்து பின்னலாடை தொழிலாளிலே ஒரு புதிய வரலாற்றை படைத்து உலகம் முழுவதையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு அற்புதமான நகரம் திருப்பூர். You are an export hub, but you are also an agricultural center. ஏற்றுமதி தொழிலை செய்கின்ற அதே நேரத்திலே வேளாண் தொழிலையும் செய்து வெற்றிகரமாக வாழ்க்கை நடத்தி வருகிறீர்கள். And just a few hours ago, I spoke to weavers, and in a similar program tomorrow, I am going to speak to the local farmers. நான் சில மணி நேரத்திற்கு முன்பு நெசவாள பெருங்குடி மக்களை சந்தித்தேன். அதைப் போல நாளை வேளாண் பெருங்குடி மக்களை சந்திக்க இருக்கிறேன். Today I would like to touch upon what is being done to the farmers of this country. இன்று இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்லிக் காட்ட ஆசைப்படுகிறேன். I would like to start by saying that farmers, workers, weavers, fishermen, these are the foundation of our country. இந்த நாட்டினுடைய மிக அடிப்படையான பணிகளை செய்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் வேளாண் பெருங்குடி மக்கள், நெசவாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள், மீனவ பெருங்குடி மக்கள், இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டுமானங்களாக இருக்கிறார்கள். And anybody who has ever built anything understands that a weak foundation does not allow a strong building. இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்துகின்றவர்களுக்கு தெரிய வேண்டும், அடிப்படை கட்டுமானம் பலவீனமாக இருந்தால் அதன் மேல் கட்டப்படுகின்ற கட்டிடம் மிக வேகமாக சரியக்கூடிய ஆபத்திலே இருக்கிறது என்பதை இந்த நாட்டின் நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு தெரிய வேண்டும். You cannot have a roof without walls, and you cannot have walls without a foundation. This is a simple thing.
சுவர்கள் இல்லாமல் கூரைகள் இருக்க முடியாது. அடித்தட்டு கட்டுமானம் இல்லாமல் சுவர்கள் இருக்க முடியாது. இந்த சிறிய உண்மையை கூட தெரியாதவர்கள் தான் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கிறார்கள். If you ask a child what is the most important thing in a building, he will answer the foundation. After that he will say to you the walls, and then he will say to you the roof. ஒரு சாதாரண கேள்வி கேட்டு ஒரு கட்டடத்தினுடைய மிக முக்கியமான பகுதி என்னவென்று கேட்டால் அதனுடைய அடித்தளம் தான் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்த பகுதி என்னவென்று கேட்டால் அடித்தளத்தின் மீது எழுந்து நிற்கின்ற சுவர் என்று சொல்வார்கள். அந்த சுவர் தாங்கி இருக்கின்ற கூரை என்று சொல்வார்கள். இது மிக சாதாரணமான உண்மை. And if you ask a child, can you have a roof without walls and without a foundation, the child will laugh at you and tell you, how is that possible? ஒரு சிறிய குழந்தையிடம் போய் அடித்தள கட்டுமானம் இல்லாமல் சுவர்கள் இல்லாமல் கூரைகள் மட்டும் நிற்க முடியுமா என்று ஒரு சிறிய குழந்தையிடம் கேட்டால் அந்த சிறிய குழந்தை உங்களை பார்த்து சிரிக்கும். இது கூட உனக்கு தெரியவில்லையா என்று. But today we have a prime minister. Today we have a prime minister who is trying to build a roof while destroying the foundation and destroying the walls of the building. இன்றைக்கு நமக்கு ஒரு பிரதமர் வாய்த்திருக்கிறார். அவர் இந்த தேசத்தினுடைய அடித்தள கட்டுமான பணியை அசைத்து இடித்துவிட்டு அதன் மேல் இருக்கின்ற சுவர்களை கீழே தள்ளிவிட்டு அதன் மேல் நான் கூரை கட்ட வைக்க போகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு பிரதமர் நமக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறார். And the people around him are too scared to tell him about his own ignorance. அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் அவருடைய அறியாமையை பற்றி அவருக்கு சொல்ல பயப்படுகிறார்கள். They are scared to tell him that you cannot build a building without a strong foundation. அடித்தள கட்டுமானம் இல்லாமல் ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்ப முடியாது என்கிற உண்மையை அவருக்கு சொல்வதற்கு அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் பயப்படுகிறார்கள். So what is the foundation of this country? What is the foundation of this country? இந்த நாட்டினுடைய அடித்தள கட்டுமானம் என்ன? The first element of the foundation is the idea of diversity. இந்த நாட்டினுடைய மிக அடிப்படையான அஸ்திவாரம் அல்லது அடித்தளம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை. Mutual respect of all cultures. எல்லா கலாச்சாரங்களை பற்றியும் பரஸ்பர மரியாதை. Respect of all our histories, all our languages, all our traditions. நம்முடைய அத்தனை மதங்களை பற்றியும் அத்தனை வரலாறுகளை பற்றியும் அத்தனை கலாச்சாரங்களை பற்றியும் அவர்களுக்கு இருக்கிற மரியாதை. The BJP and the RSS say one language, one culture. What do they mean by this? இந்த நாட்டிலே இருக்கின்ற ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சொல்லுகிறது ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம் என்று சொல்லுகிறது. Is Tamil not a language? தமிழ் என்பது மொழி அல்லவா? Is Tamil not a culture? தமிழ் என்பது கலாச்சாரம் அல்லவா? Is Bengali not a language? வங்க மொழி என்பது மொழி அல்லவா? Does Bengal not have a history? வங்க மொழிக்கு வரலாறு இல்லையா? Does the Northeast not have different languages? வடகிழக்கு மாநிலங்களுக்கு மொழிகள் இல்லையா? Do the Punjabis not speak their own language? பஞ்சாப் மக்களுக்கு அவர்கள் பேசுகின்ற மொழி இல்லையா? Do they not have their own history? அவர்களுக்கு வரலாறு இல்லையா? So what does he mean by saying one language, one culture, one nation? இப்படி இருக்கின்ற போது ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மக்கள் என்று சொல்வதிலே என்ன பொருள் இருக்க முடியும்? So that is the first attack on the foundation of this country. இந்த நாட்டினுடைய அஸ்திவாரத்தின் மீது நடத்தப்படுகின்ற முதல் தாக்குதல் அந்த தாக்குதல். The foundation of this country is built on respect of every single person in this country, respect of every religion, respect of every culture, respect of every history, respect of every language. இந்த நாட்டினுடைய கட்டுமானம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கின்ற மரியாதை, ஒவ்வொரு மொழிக்கும் இருக்கின்ற மரியாதை, ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் இருக்கின்ற மரியாதை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கின்ற மரியாதை என்கிற அடிப்படை வைத்துத்தான் இந்தியா என்கிற தேசம் எழும்பி இருக்கிறது. And we will never ever allow Narendra Modi, the BJP and the RSS to disrespect the people of Tamil Nadu. அருமை நண்பர்களே, ஒரு நாளும் ஒரு போதும் நரேந்திர மோடியை, தமிழக மக்களை, தமிழ் மொழியை,
தமிழ் கலாச்சாரத்தை அவமானப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். After that, I said to you, after diversity and harmony, the foundation is made by the farmers, by the workers, by the laborers, weavers, fishermen, youngsters. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த அஸ்திவாரம் என்பது விவசாய பெருங்குடி மக்களால், விவசாய கூலி தொழிலாளர்களால், நெசவாளர்களால், மீனவர்களால், இளைஞர்களால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். Now let us discuss what the BJP, RSS and Mr. Modi have done to the farmers, to the workers, to the weavers, to the fishermen of this country. இப்பொழுது பார்ப்போம், இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இந்த நாட்டுடைய விவசாய பெருங்குடி மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது, தொழிலாளர்களுக்கு என்ன செய்திருக்கிறது, நெசவாளர்களுக்கு என்ன செய்திருக்கிறது, மீனவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்று பார்ப்போம். The UPA strengthened the economy of this country. It was among the fastest growing economies in the world. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை செழுமைப்படுத்தி உலகத்தினுடைய வளர்ந்து வரும் பொருளாதாரங்களின் முதன்மை பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரத்தை மாற்றியது. We pulled millions of people out of poverty. லட்சக்கணக்கான மக்களை, கோடிக்கணக்கான மக்களை வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே இருந்து மேலே மீட்டு கொண்டு வந்தோம். We were competing with the best in the world. இந்த உலகத்தினுடைய மிக வளர்ந்த நாடுகளோடு போட்டி போட்டு கொண்டு வளர்ந்தோம். The first action that Narendra Modi takes, demonetization. நரேந்திர மோடி அரசு பதவியேற்ற உடனே செய்த முதல் நடவடிக்கை பண மதிப்பிழப்பு. Crushing blow to the weakest people in this country. He destroyed the lives of millions of farmers, destroyed thousands and thousands of small and medium industries, wiped out the industrial backbone of this country. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலமாக ஏழை எளிய மக்களுடைய முதுகெலும்பை ஒடித்தார்கள். அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையுடைய வாழ்வை சிதைத்தார்கள். விவசாய மக்களை, சிறு குறு தொழிலை முழுமையாக இந்த நாட்டில் இருந்து அழித்து அவர்களெல்லாம் இல்லாமல் புதைமணலுக்குள்ளே புதைக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையை இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்தது. Why? To help 5-6 of his closest businessmen. ஏன் நண்பர்களே இவ்வளவு பெரிய கொடுமை எதற்காக இழைத்தார் மோடி? அவருக்கு வேண்டிய, அவருக்கு நெருக்கமான, அவருக்கு அந்தரங்கமான 5 நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த நடவடிக்கையை மோடி எடுத்தார். After that, he passes a GST law. 5 different taxes, 28% tax. Why? To crush the Indian worker. அதற்கு பிறகு ஜிஎஸ்டி என்கிற கடுமையான வரி சட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். 5 வகையான வரிகள், 28 விழுக்காடு வரிகள். எதற்காக? சிறு குறு தொழிலையும் சிறிய வியாபாரிகளையும் நசுக்குவதற்காகத்தான் அந்த கொடுமையான வரியை அவர் அறிமுகப்படுத்தினார். To destroy the industrial backbone of Tamil Nadu. தமிழ்நாட்டினுடைய தொழில் முதுகெலும்பை உடைப்பதற்காகத்தான் அந்த சட்டம், அந்த ஜிஎஸ்டி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. To destroy all the small and middle sized businesses that Tamil Nadu is so proud of. தமிழ்நாடு பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய சிறிய தொழில்கள், குடிசை தொழில்கள், நடுத்தர தொழில்கள், அத்தனை தொழில்களையும் அழித்து சின்னாபின்னமாக்குவதற்காக அந்த வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. To shatter the dreams of every youngster in this state. இந்த நாட்டிலே இருக்கின்ற, தமிழகத்திலே இருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் சிதைப்பதற்காகத்தான் அந்த வரி அமுல் செய்யப்பட்டது. After that, when corona comes, he forgives the loans of those same 5-6 people. 10 lakh crore rupees forgiven for them. கொரோனா நோய் தொற்று வந்தவுடனே இதே நரேந்திர மோடி தன்னுடைய 5 அந்தரங்க நண்பர்களுடைய அத்தனை கடன்களையும் தள்ளுபடி செய்தார். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்களை அவர் தள்ளுபடி செய்தார். I want to ask you, how many poor people's loans Narendra Modi forgave? நான் உங்களிடம் கேட்கிறேன், எத்தனை ஏழை எளிய மக்களுடைய கடன்களை நரேந்திர மோடி தள்ளுபடி செய்தார்? When the workers
were thrown out of the cities and sent back to the villages because of corona. Narendra Modi did not even give them this much help. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கொரோனா நோய் தொற்றினால் வேலை வாய்ப்பினை இழந்து தங்களுடைய கிராமங்களுக்கு நடந்து போகின்ற போது இந்த நரேந்திர மோடி ஏதாவது ஒரு சிறிய உதவியை அவர்களுக்கு செய்தாரா? And wherever he goes, he talks about make in India. எங்கே எல்லாம் போகிறாரோ அங்கே எல்லாம் மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். If you believe in make in India, why did you do demonetization? இந்தியாவிலே தயாரிக்க வேண்டும் என்று நீ சொல்வதிலே உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் ஏன் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை நீ அமுல்படுத்தி இருக்க வேண்டும்? Why did you impose GST? ஏன் ஜிஎஸ்டியை நீ அமுல்படுத்தி இருக்க வேண்டும்? Why did you not help the people who make in India? இந்த இந்தியாவை சமைத்த ஏழை எளிய மக்களுக்கு நீ ஏன் உதவி செய்யவில்லை? Because you do not believe in make in India. ஏனென்று சொன்னால் இந்திய தயாரிப்பு என்பதிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. And today, after he has destroyed the foundation of this country, இந்த நாட்டிலே இன்று இந்த நாட்டினுடைய அஸ்திவாரத்தை அழித்து ஒழித்த பிறகு the man with the 56-inch chest, 56 இன்ச் மார்புடைய இந்த மனிதர், the prime minister, இந்த நாட்டினுடைய பிரதமர் is standing silently அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். when Chinese army has occupied our country. சீன ராணுவம் நம்முடைய எல்லைகளை தாண்டி நம்முடைய தாய் மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொடுமையான நேரத்திலே 56 இன்ச் மார்பு இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற நம்முடைய பிரதமர் அமைதியாக இருக்கிறார். I've been watching for the last 3 months. Narendra Modi has not said the words China. It has not come out of his mouth. கடந்த 3 மாதங்களாக நான் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் வாயிலிருந்து சீனா என்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூட அவர் தயாராக இல்லை. Where is the 56-inch chest now? 56 இன்ச் மார்பு எங்கே போனது? The Chinese understand that the man running this country is weak. சீன நாட்டை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரிகிறது இந்த நாட்டை வழிநடத்தி செல்லுகின்ற மனிதர் மிகவும் பலவீனமான மனிதர் என்று சீனக்காரர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். The Chinese understand that the Prime Minister of India has destroyed the economy of India. சீன நாட்டை சார்ந்தவர்களுக்கு தெரியும் இந்திய தேசத்தினுடைய பிரதமர் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சீரழித்து விட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். And that is why they are inside our territory. அதன் காரணமாகத்தான் அவர்கள் தைரியமாக நமது நாட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். I can tell you without any doubt in my mind, நான் என் மனதிலே ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் சொல்லுகிறேன், that if the Indian economy was strong, இந்திய பொருளாதாரம் வலிமையாக இருக்கும் என்று சொன்னார், if the Indian farmer was strong, இந்திய விவசாயி வலிமையானவனாக இருப்பான் என்றார், if Indian small and medium businesses was strong, இந்தியாவுடைய சிறு குறு தொழில் வலிமையாக இருக்கும் என்று சொன்னால், if Narendra Modi had not done demonetization, நரேந்திர மோடி பணமதிப்பு நடவடிக்கையை அமுல்படுத்தி இருக்கவில்லை என்று if he சொன்னார், had not passed this nonsensical GST, இந்த முட்டாள்தனமான ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தி இருக்கவில்லை என்று சொன்னால், China would have never had the guts to step inside our country. இந்திய மண்ணுக்குள்ளே சீனாக்காரர்களுக்கு கால் வைப்பதற்கான தைரியம் நிச்சயமாக வந்திருக்காது. It is because this man has weakened this country that they have come inside. இந்த மனிதர் இந்த நாட்டை பலவீனப்படுத்தி விட்டதால் தான் சீனர்கள் தைரியமாக உள்ளே வருகிறார்கள். And he has weakened this country because he does not work for the people of India. He works for 5 or 6 of his businessmen friends. இந்த நாட்டை ஏன் பலவீனமாக்கினார் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கிற 130 கோடி மக்களுக்காக அவர் பணியாற்றவில்லை, அவருக்கு வேண்டிய 5 பெரு முதலாளிகளுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார். And now the latest action to destroy the lives of our farmers. இதனுடைய கடைசி இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதுதான் இந்த நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குவது. He has passed 3 new farm laws. 3 புதிய சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார். He wants to destroy the mandis. இந்த நாட்டினுடைய சந்தை மண்டி என்று சொல்லக்கூடிய சந்தை பொருளாதாரத்தை சிதைக்க நினைக்கிறார். That's the first law. அதுதான் முதல் சட்டம். He wants to allow his 5 or 6 businessmen friends to store as much wheat, as much rice, as much grain as they want. That's the second law. அவருக்கு வேண்டிய 5 பெரு முதலாளிகளை அவர்களால் எவ்வளவு முடியுமோ
They are allowed to store millions and millions and millions of tons. அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அரிசியை, அவ்வளவு நெல்லை, அவ்வளவு கோதுமையை, அவ்வளவு உணவு தானியங்களை அவர்களை திருட்டுத்தனமாக சேமித்து வைப்பதற்கு அவர் அனுமதிக்க நினைக்கிறார். அதுதான் இரண்டாவது சட்டம். So that farmers will not be able to negotiate with them. எனவே விவசாய பெருங்குடி மக்களால் அவர்களிடம் பேரம் பேச முடியாது. And the third law, the most interesting part of the law, farmers cannot go to court in a dispute. இதை விட மோசமான மூன்றாவது சட்டம் என்னவென்று சொன்னால், இதில் ஏதாவது ஒரு விவசாயிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அந்த விவசாயி நீதிமன்றத்தை அணுக முடியாது. இதுதான் கொடுமையான சட்டம். So you destroy the mandis, you allow your 5 or 6 friends to store as much agricultural produce as they want, and when the farmer complains, when the farmer has a dispute, you tell the farmer that he is not allowed to go to court. முதலில் விவசாயிகள் விற்று தங்களுடைய வேளாண் பொருளை விற்கின்ற சந்தைகளை அடைத்தீர்கள். He is not allowed to ask for justice. இரண்டாவது, அவர்களை கோடிக்கணக்கான டன் தானியங்களை அவர்களை சேமித்து வைக்க அனுமதித்தீர்கள். மூன்றாவது, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அவர்களை நீதிமன்றத்திற்கு செல்ல அவர்களை நீங்கள் அனுமதிக்கவில்லை. And then you say that you are doing it for the interest of the farmer. இதையெல்லாம் செய்துவிட்டு நான் இதையெல்லாம் விவசாயிகளுடைய நன்மைக்காக செய்தேன் என்று வேற நீங்கள் சொல்லுகிறீர்கள். If you are doing it for the interest of the farmer, why are lakhs of farmers standing outside Delhi? இப்படி விவசாயிகளுடைய நன்மைக்காகத்தான் இந்த 3 சட்டங்களை நிறைவேற்றினேன் என்று சொன்னால் கோடிக்கணக்கான விவசாயிகள் இன்று கடும் குளிரிலே டெல்லி மாநகரிலே ஏன் தெருவிலே போராடுகிறார்கள்? Why are they making their own parade on the 26th of January? குடியரசு தினமான 26ஆம் தேதி அன்று அரசாங்கம் ஒரு முறையிலே ஒரு பரேடு நடத்துகின்ற போது, ராணுவ அணிவகுப்பு நடத்துகின்ற போது இந்த நாட்டினுடைய வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களுடைய சக்திகளை காட்டுவதற்காக தனி அணிவகுப்பு நடத்துகிறார்கள். Why are they not celebrating? அவர்கள் ஏன் குடியரசு தினத்தை கொண்டாடவில்லை? Because they understand what you are doing. என்னென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை இந்த நாட்டின் வேளாண் குடிமக்கள் புரிந்திருக்கிறார்கள். They understand you are robbing their future. நீங்கள் அவருடைய எதிர்காலத்தை சிதைப்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். They understand that you are stealing what is theirs. அவர்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் களவு செய்வதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். And they and the Congress party will never allow you to do it. அந்த விவசாய பெருங்குடி மக்களும் காங்கிரஸ் பேரியக்கமும் இந்த விவசாயிகளுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை ஒரு நாளும் அனுமதிக்காது என்று நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். We will not allow Narendra Modi to destroy the foundation of India. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முயற்சியால் நடவடிக்கையால் இந்த நாட்டின் அஸ்திவாரத்தை அசைத்து பார்ப்பதற்கு நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். He has also got another confusion. அவருக்கு இன்னொரு குழப்பமும் இருக்கிறது. He thinks that just because he can blackmail the government of Tamil Nadu, he can control the people of Tamil Nadu. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கத்தை பிளாக்மெயில் செய்வதன் மூலமாக தமிழகத்திலே இருக்கின்ற 7 கோடி மக்களையும் அவர் மிரட்டலாம் என்று எண்ணுகிறார். He does not understand that only the Tamil people can decide on the future of Tamil Nadu. அவருக்கு ஒன்று புரியவில்லை, தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை தமிழ்நாட்டு மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்பது இந்த பிரதமருக்கு புரியவில்லை. Nikkarwalas from Nagpur can never ever decide the future of this state. நாக்பூரில் இருந்து வருகின்ற சாராய வியாபாரிகள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை ஒரு நாளும் முடிவு செய்ய முடியாது என்பதை பிரதமர் உணர்ந்து கொள்ள வேண்டும். Doesn't matter how many parades they have. அவர்கள் எத்தனை பரேட் நடத்தினாலும் சரி, Tamil Nadu's future will be decided by the youngsters of Tamil Nadu. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் தமிழக இளைஞர்களால் மட்டும்தான் முடிவு செய்யப்படும். And I am here to help you elect a government that looks after the interest of the Tamil people. நான் உங்களுக்காக இருக்கிறேன். ஒரு மக்கள் நலம் நாடுகின்ற ஒரு அரசாங்கத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் இருக்கிறேன். I am here to help you elect a government that Mr. Narendra Modi cannot control. அந்த அரசாங்கத்தை நரேந்திர மோடி ஒரு நாளும் அவர்களை மிரட்ட முடியாது, பயமுறுத்த முடியாது. And I am doing it for a reason. அதற்கு ஒரு காரணம் உண்டு. I am doing it because I owe you a debt. எனக்கு
உங்களுக்கு திரும்பி செலுத்துவதற்காக நான் கடன்பட்டவனாக இருக்கிறேன். Now you might ask me, what is the debt? நீங்கள் கேட்கலாம், என்ன கடன் என்று கேட்கலாம். I have a relationship with you that is not political. உங்களோடு இருக்கின்ற என் உறவு என்னுடைய அரசியல் உறவல்ல. I have a relationship with you that is a family relationship. உங்களோடு இருப்பது எனக்கு உண்மையிலேயே ஒரு குடும்ப உறவு. It is a relationship built on love, affection and blood. இந்த உறவு என்பது அன்பால், கருணையால், இரத்தத்தால் உடன்படிக்கப்பட்ட உறவு. You showed love, affection, respect to my grandmother. என்னுடைய பாட்டி அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு நீங்கள் காண்பித்த அன்பையும் பாசத்தையும் நான் மறக்க முடியாது. You protected my grandmother. என்னுடைய பாட்டியை நீங்கள் தான் பாதுகாத்தீர்கள். You loved my father என்னுடைய தந்தையை நீங்கள் மனமாற நேசித்தீர்கள். like your own. உங்களுடைய தந்தையை போலவே நீங்கள் அவரை நேசித்தீர்கள். So that is why I owe you a debt. அதனால்தான் நான் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கடன்பட்டவனாக இருக்கிறேன். And that is why I am here to help you elect a government that looks after your interests. அதற்காகத்தான் உங்கள் நலம் நாடுகின்ற ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்காக உங்களுக்கு உதவி செய்து அந்த கடனை திரும்ப செலுத்த நினைக்கிறேன். And it is my duty, my lifelong duty, to protect Tamil interest in Delhi. இது என்னுடைய கடமை, சாதாரண கடமை அல்ல, என்னுடைய வாழ்வின் கடமை. தமிழ் மொழியினுடைய பெருமையையும் பாரம்பரியத்தையும் இந்திய தலைநகரில் தூக்கி சுமப்பது என்பது எனக்கு நானே வகித்துக் கொண்டிருக்கிற கடமை. It is my duty to protect your beautiful language from these people, these ignorant people in the RSS. இந்த அற்புதமான மொழியை, இந்த செம்மொழியை, இந்த உங்கள் மொழியை களவாட நினைக்கின்றவர்களிடமிருந்து பாதுகாப்பது என்னுடைய வாழ்வின் கடமையாக நான் நினைக்கிறேன். அதை செய்தே காண்பிப்பேன். It is my duty to ensure that the voice of Tamil people is not only heard in Tamil Nadu but is heard in the whole of India. என்னுடைய கடமை தமிழகத்தினுடைய மக்களுடைய குரல் என்பது தமிழகத்தில் மட்டும் ஒலிப்பதல்ல, இந்தியா முழுவதும் ஒலிக்கச் செய்வதற்கான அந்த முயற்சியை நான் மேற்கொள்வேன். அது என்னுடைய கடமை. Because I believe that all our languages, all our cultures, all our histories are the foundation of this country. ஏனென்றால் எனக்கு நன்கு தெரியும், நம்முடைய அத்தனை மொழிகளும், நம்முடைய அத்தனை வரலாறுகளும், நம்முடைய அத்தனை கலாச்சாரங்களும் தான் இந்த நாட்டின் அஸ்திவாரமாக இருக்கின்றன என்கிற உண்மையை நான் நன்கு அறிந்தவன். If you say that Tamil Nadu is India, then you also have to say that India is Tamil Nadu. தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இந்தியா இருக்கிறது என்பதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். You cannot say that Tamil Nadu is India and then not accept that India is Tamil Nadu. இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா இல்லை என்று சொல்வதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? And that is the central fight between us and the RSS, BJP and Narendra Modi. இதுதான் எனக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்கிற போராட்டம். They say that Tamil Nadu is India, but India is not Tamil Nadu. அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியா இருப்பதாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. We say if Tamil Nadu is India, then India is Tamil Nadu. நாங்கள் சொல்லுகிறோம் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலும் இந்தியா இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். Meaning there has to be mutual respect. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் மரியாதை இருக்க வேண்டும். There has to be affection. ஒருவருக்கொருவர் பாசம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். There has to be conversation. ஒவ்வொருவருக்குள் உறவாடல் இருக்க வேண்டும். It is not my job to come here and tell you my man ki baat. இங்கே வந்து உங்களிடமிருந்து நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி மங்கி பாத் நிகழ்ச்சி நடத்த நான் ஆசைப்படவில்லை. It is my job to listen to your man ki baat. நான் உங்கள் மனம் பேசுவதை நான் கேட்பதற்காக வந்திருக்கிறேனே ஒழிய என் மனம் பேசுவதை நீங்கள் கேட்பதற்காக வரவில்லை. I would like to thank all of you for coming to listen to me.
இவ்வளவு பேர், இத்தனை ஆயிரம் பேர் இவ்வளவு அமைதியாக பாசத்தோடு அன்போடு என்னை கேட்க வந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி என்னை நிகழ வைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு என்னுடைய நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். It is an honor for me to come here to your wonderful state and to meet you and to listen to you. உங்களுடைய பெருமைமிக்க இந்த நாட்டிற்கு வந்து, தமிழ்நாட்டிற்கு வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதிலும் உறவாடலிலும் எனக்கு கிடைத்தது என் வாழ்வின் பெரும் பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். It is an honor for me to do my little bit to help the young people of this state, boys and girls, dream of a better future. இந்த தமிழகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர்கள் காண்கிற கனவுகளை வசப்படுத்தி தர வேண்டும் என்பதற்கு என்னால் என்ற உதவிகளை நான் செய்வேன். Thank you very much. Nandi. மிக்க நன்றி. Thank you. கொங்கு மண்டலம் காங்கிரசின் கோட்டை என்பதை நிரூபிக்கிற வகையில் இந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தென்னரசு அவர்களுக்கும், சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் காளிமுத்து அவர்களுக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சார்பில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வரலாற்று சிறப்புக்கு இந்த மண்ணிலே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெருமையை எங்களுக்கு தேடித்தந்த இந்த சிங்கம் நிகர் ஒரு உரையை இங்கே ஆற்றி தந்த எங்கள் மனசாட்சியின் குரல் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும், அவரோடு வருகை தந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் முன்னோடிகளுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி உரையாற்றும்படி திரு டி கோவிந்தராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து மிகச் சிறப்போடு நடத்தி கொடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் KS அழகிரி அவர்களுக்கும், நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், அவரோடு வருகை புரிந்திருக்கின்ற மேலிட பார்வையாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்போடும் சீரோடும் நடத்தி கொடுத்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், கிராம காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள், ஊடகவியலாளர்கள், ஒளிபெருக்கி அனைத்து நண்பர்களுக்கும், காவல்துறை என அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். காங்கிரஸ் போல நாட்டு மக்கள் வாழ திட்டம் போட்டது வேற யாரு கூறுங்க? காமராஜர் போல கல்வித்துறை ஆள சட்டம் போட்டது வேற யாரு கூறுங்க? அழகிரி அண்ணனும் அன்பு கொண்ட எண்ணமும் தமிழ்நாட்டையே சொந்தம் கொள்ளும் பாருங்க. நல்லவர வல்லவர நாடும் தெரிஞ்சவர அண்ணன் அழகிரியின் வழி நடப்போம் வாருங்க.